ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷர்ட் போயிடலாம். என்ன ஜங்குக்கே ஒன் ஷர்ட் போட்டுட்ருக்க அப்படின்லாம் டென்ஷன் ஆக வேண்டாம். சூன் கண்டிப்பாக நான் தாயாங்கோ ஜிம்மனுக்கெலாம் போடுறேன். அண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரோ. அண்ட் நீங்கள் போன ஒன் ஷர்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். சூன் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ. சரி வாங்கடா, ஸ்டேட் கூட போயிடலாம். என்ன பாப்பா வரலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் அவளை சூன் போட சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மேடம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் நாளைக்கு டோ ஃபிக்ஸில் கண்டிப்பாக நான் கிங் எஃப் போட்டுறேன். நீங்கள் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபேடட் ஆனால் கண்டிப்பாக அவகிட்ட முடிஞ்ச அளவுக்கு சொல்லி நான் போட வைக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓபிபி ஆல்சோ. சரி வாங்கடா, ஸ்டேட் லெவலுக்கு போயிடலாம். எந்த இன்ட்ரோ இல்லாமல் அப்படியே ஓடி கூட போயிடலாம். ஒரு ஃபீல் குட்டான ஒரு அழகான லவ் சீன் அதுமாரி பார்க்கலாமா? சரி வாங்க. மாஸ்டர், ஐசக் இப்போது ஓகே இல்லை தான் மாஸ்டர். டாக்டர் ஸ்ட்ரிக்ட்லி அவனை எந்த டான்ஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாச்சு அவன் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் மாஸ்டர். இப்போது என்ன மாஸ்டர் பண்ணுறது? அப்போவே நான் சொன்னேன், கொஞ்சம் கூட பாவலை. சரி, நீங்கள் யாரும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், பார்த்துக்கலாம். சரியா? மாஸ்டர், அதெல்லாம் எங்களோட 7 பேரோட லைஃப் இது. ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது மாஸ்டர். எதை இங்கே பாரு ஜான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? அப்படி இப்படின்னு எல்லாம் தண்டா வரும். எல்லாமே ஃபேஸ் பண்ணணும், தைரியம் இருக்கணும். பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்ல, பார்த்துக்கலான்னா பார்த்துக்கலாம். சரியா? ஓகே மாஸ்டர். ஆனால் கொஞ்சம் கூட ஜான், மாஸ்டர் சொன்னால் கேட்கணும், இல்லை எதிர்த்து பேசணுன்னு. இல்லை மாஸ்டர், இல்லை. எங்களுக்கு என்ன பயணம் இதில் உங்களோட ஹாப்பினஸும் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு மாஸ்டர். இது நம்ம 5 years ட்ரீம். வேர்ல்டில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்ம டீம் வின் பண்ணணும்னு. ஜோன் குரூப் கண்டிப்பாக. இங்கே பாருடா, இதுக்காக 5 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம், சும்மா கிடையாது. ஹார்ட் ஒர்க்குக்குன்னு ஒரு பலன் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்துக்கலாம், போங்க. ஓகே மாஸ்டர். பட் ஜான், யா சொல்லுங்கள் மாஸ்டர். என்னடா ஆச்சு? ஐசக் தானே, 7 பேரோட லைஃப் தானே, ஒன்றும் ஆகாது, புரியுதா மாஸ்டர்? பட் அவனால் புரியுது, அவனால் ஆட முடியாது. டீமில் ஒருத்தர் இல்லைன்னா அந்த டீமே நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ஸ்டூடியோலேருந்து பார்த்து எடுத்துக்கலாம். மாஸ்டர், ஆனால் ஜூனியர்ஸ்லாம் அந்தளவுக்கு பாருடா, யாரையும் கீழ்த்தனமாக நம்ம நினைக்க கூடாதுல்ல. ஜூனியராக இருந்தாலும் அவங்களுக்கும் டேலண்ட் இருக்குது தானே. டேய் ஜான், நீயும் ஜூனியராக இருந்து வந்தவன் தானே. எது தேவையில்லாமலாம் திங்க் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். சரியா? ஓகே மாஸ்டர். ஜான், இல்லை மாஸ்டர், ஹோப் இருக்குது கண்டிப்பாக. சரி போ. ஸ்டூடெண்ட், மாஸ்டர் கூப்பிட்றாங்க, எல்லோரும் சாங்க. ஏய், மாஸ்டர் கூப்பிட்றாராண்டி? என்னாச்சு? எதுக்கு மாஸ்டர் கூப்பிட்றாரு? மாஸ்டர் அப்படியே கூப்பிட மாட்டாரே. இவன் தானே சொல்லி தருவான் ஜான். ஆமாம், சைனீஸ் அண்ணா எங்க? அவர் தானே எல்லாம் மெயின்டைன் பண்ணிப்பார். எதுக்கு மாஸ்டர் கூப்பிட்றாரு? போச்சுடி, நம்ம போன ஈவெண்ட் ஒழுங்காக பண்ணலன்னு மாஸ்டர் திட்ட போகிறாரா? ஏய், நீ ஏண்டி என்னை பயன்படுத்துகிற? அப்படிலாம் இருக்காது, போகலாம். கேர்ள்ஸ், நீங்கள் வர வேண்டாம், மாஸ்டர் ஒன்லி பாய்ஸ் தான் கூப்பிட்டாரு. ஜப்பாடா, பயந்துட்டோண்டி, மாஸ்டர் நம்மளை கூப்பிட்டாருன்னு. சரி, நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டு இங்கே ஒயின் சைடும் ஒயின் கேர்ள்ஸ்லாம் அவங்க கேங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாஸ்டர், பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஓகேடா, மியூசிக் ஆன். 5 4 5 மியூசிக் ஸ்டாப் பண்ணு. அகெயின் வேறு மியூசிக் ஆன். 5 6 7 8 5 8 5 6 7 8 5 4 5 6 7 8 5 4 மியூசிக் ஆஃப். சரி, போக சொல்கிறா. ஆமாம், யார் ட்ரைனிங் கொடுக்குறா?
ஜூனியர்ஸ்லாம். மாஸ்டர் ஜாக்சனும் சைனீஸும் பார்த்துக்குறாங்க மாஸ்டர். சைனீஸை கூப்பிடு. ஓகே மாஸ்டர். சைனீஸண்ணா மாஸ்டர் கூப்பிட்றாங்க. ஐயோ எது கூப்பிட்றாங்க தெரியலையே. என்ன மச்சான் என்னாச்சு, எது கூப்பிட்ற? டேய் என்ன மயிர்த்தடா பிடுங்குற நீ? ரொம்ப கேவலமாக ஆடுறானுங்க. ஐசக் பதில் வேறு ஒருத்தனை நிற்க வைக்கணும். ஒருத்தன் கூட ஃபிட்டு கிடையாது. என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டைல் இல்லை. என்னடா பண்ண சொல்கிற? டே மச்சான் பார்த்துக்கலாம்டா. என்னடா நீ ஏன்டா பானிக்கா வர? டேய் 7 பேரோட லைஃப்டா என்ன நம்பி இருக்கு. தேவையில்லாமல் நான் அது அது நல்லா இருக்காது. நான் ஏதோ சின்ன பசங்கடா, அழுகிறானுங்க, பயப்படுறானுங்க. நான் தேவையில்லாமல் ஏதாவது ட்ரை பண்ணி அது ஒரு மாதிரி ஆகிட்டு நல்லா இருக்காதுடா மச்சான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி மச்சான் பார்த்துக்கலாம், நீ டென்ஷன் ஆகாத. நீ கொண்டா போய் ரிலாக்ஸ் பண்ண போ. தெரிலடா என்ன அந்த பொண்ணோட ஸ்டைல் நல்லா இருக்கு. டே மச்சான் இங்கே வா. என்னடா யாருடா புதுசாக வந்திருக்காங்களா? டேய் 2 இயர்ஸாக நம்ம ஸ்டூடியோவில் தான் இருக்கா? 2 இயர்ஸா? பார்த்ததே இல்லையா மச்சான்? ஆமாம் இல்லைனாலும் கிழிச்சிடுவா பார்த்து. பேர் என்ன? ஒயன்னு நினைக்கிறேன் மச்சான். ஏய் கேர்ள்ஸ், சைனீஸ் அண்ணாடி. மாஸ்டர் ஜங்குக். பேர் என்னடி? ஒயன் மாஸ்டர். ஓகே ஒயன். பாய்ஸ் ரூம் வா. மாஸ்டர் என்ன மாஸ்டர், ஈவன் நான் ஒழுங்காக தான் சொன்னதை மட்டும் சரி. ஓகே ஓகே மாஸ்டர். ஷோ என்னடி ஆச்சு? நான் என்னடி பண்ணேன்? நான் போச்சுடி. ஷோ நீ பயப்படாதடி. டீனா நீ வாயை மூடுன. நீ மட்டும் அந்த பொருளை இப்படி பாஸ் பண்ணாமல் இருந்தனால தான் இப்போ நான் திட்டு வாங்கிறதுக்காக போகிறேன் போல். ஷோ சைனீஸ் அண்ணா என்னென்னா பிரச்சனை தெரியலம்மா. பார்த்து மேபி நீ ஆடின டான்ஸ் பார்த்து வியர்டாக இருக்குன்னு கூப்பிட்ருப்பான் போல். போ. ஷோ சரிண்ணா போகிறேன். மாஸ்டர் மே கம்மின் மாஸ்டர். உள்ளவாடி. மாஸ்டர் அது ஆக்சுவலாக டீனாவும் லூனாவும் தான் மாஸ்டர் என் பின்னாடி வந்து பாஸ் பண்ணணும். ஆனால் அவங்க லைட்டை பாஸ் பண்ணாமல் இந்த சைடு வந்து இப்படி வந்துட்டாங்க மாஸ்டர். நான் இந்த சைடு போகும்போது இப்படி முட்டிக்கிட்டு அப்படி தான் மாஸ்டர் ஸ்டேஜில் விழுந்துட்டோம். இதுக்கும் எனக்கும் எந்த காரணமும் இல்லை மாஸ்டர். எந்த ஸ்டேஜ்? எங்கே முட்டிக்கிட்டீங்க, எங்கே விழுந்தீங்க, என்ன பாஸ் பண்ணலை? அப்போ நானே தான் சொல்லி மாட்டிக்கிட்டேனா? ஐயோ திட்ட போகிறாரு. எந்த ஈவெண்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ண? இப்போது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்ததில்ல மாஸ்டர். ஆமாம் அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே மிஸ்டேக் பண்ணுற அளவு ஹோமொட்டை ஆடி நீ? இல்லை மாஸ்டர் நான் சொல்கிறேனே, நான் மிஸ்டேக் பண்ணல. இந்த டீனாவும் லூனாவும் இந்த சைடு வந்து ஷடா தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காது. எதுக்கு கூப்பிட்டேன்னா அது மட்டும் கேளு, புரியுதா? சாரி மாஸ்டர். நெக்ஸ்ட் டைம் அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அனுப்பாமல் இருக்காதீங்க மாஸ்டர். எப்படியாச்சு ஆக்சுவலாக இது உன் ட்ரீமா இல்லை சும்மா டைம் பாஸ் குறையா? இல்லை எவனையாச்சும் சைட் அடிக்கிறியா? இங்கே ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் சம்திங் ஏதாவது இருக்காங்களா? இல்லை மாஸ்டர் எனக்கு ஆக்சுவலாக டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? குயிக். மாஸ்டர் இல்லை மாஸ்டர். அப்போது காலேஜில் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை ஃப்ளிட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து டான்ஸ்க்காக இம்ப்ரெஸ். இல்லை எனக்கு டான்ஸ் பிடிக்கும் மாஸ்டர், அது தாண்டி வர எதுவும் இல்லை. அப்படியா? டான்ஸ் பிடிக்கும், டான்ஸ் மேலே நிறைய ஆர்வம் இருக்குது, அப்படி தானே? அப்படி தான் மாஸ்டர். ஆமாம் உன் ஸ்டைல் பார்த்தேன், ஒரு மாதிரி பாயிஷாக இருக்குது. சைனீஸ் அண்ணா கூட திட்டுவாங்க மாஸ்டர், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது ஏன் வந்துடுது அது? சாரி. சரி
Music on. Master, வேணாம் மாஸ்டர் பாரு. Music on. Okay, start. 5, 5, 6, 7, 8, 4, 3, 5, 6, 4, 2, 5, 5, 6, 7, 8, 5, 6, 7, 8, 5. Okay, music off. Master. Okay. Again, once more. Music on. Master. Music on. Okay, master. Isaac. Isaac வர இல்லை. John. Yes, master. Master. என்ன மாஸ்டர் ஆச்சு? Music on. John. Choreograph பண்ண. Yes, master. இந்த மியூசிக்கா மாஸ்டர்? நான் பண்ண கொரியோகிராஃப் பண்ணு. ஓகே மாஸ்டர். யாருக்கு மாஸ்டர்? இவளுக்கு தான் மாஸ்டர். பண்ணு. ஓகே மாஸ்டர். ஓயன் பாரு, இங்கே லெஃப்ட் டு ரைட், தென் இந்த ஷோல்டர் இங்கே. ஓகே, ஸ்டைல் புரியுதில்ல? கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணு. ஷோல்டர் இப்படி. ஓகே, மியூசிக் ஆன். 5, 4, 6, 5, 4, 6, 3, 2, 1, 6, 7, 8. Okay, 5, 4, 6, 5, 4, 6 and 3, 2, 1. Okay, music on. 5, 4, 6, 3. Okay, நல்லா தான் பண்ணுறா. ஓய், மியூசிக் ஆஃப். மாஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் அந்த பாய்ஸ் ஸ்டைல் இருக்குடி, அது ஜான். ஸோ என்ன ஜாயின் பண்ணிக்கலாம். மாஸ்டர், எப்படி பொண்ணு தெரியாது, பார்த்துக்கலாம். மாஸ்டர், அது தெரியாதுடா, பார்த்துக்கலாம். இவ ஃபிட்டுன்னு தோணுதுன்னா ஃபிட்டு தான். நேஷ்னல் டீமில் நீ டான்ஸ் பண்ண போகிற, நேஷ்னல் லெவலில். காட் இட்? மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், அவ்வளோலாம் வர்த் இல்லை மாஸ்டர். இங்கேயே நான். காட் இட்? யாருக்கு மாஸ்டர்? பேர்லாம் இல்லை, பையன் மாதிரி தான் மாஸ்டர். பையன் மாதிரிடி. பையன் யாரு? நானா? ஆமாம், நீ தாண்டி. பையன் மாதிரி தானே ஆடுற. பையனோட ஸ்டைலாம் ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ நீ தான். புரியுதா மாஸ்டர்? புரியும்னு நினைக்கிறேன். ஜான், கொரியோகிராஃப் பண்ணுற. ஈவினிங் 2 o'clock ரிஹர்சல் பார்த்துடலாம். ஓகே மாஸ்டர், அது ஆஃப்டர்நூன் தானே? என்னது? அமைதியாரு. மாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார். நீ இதெல்லாம் கிச்சிட்ருப்பியா? எல்லாம் அது ஆஃப்டர்நூன். வாய் மூடுவேன். ஓகே மாஸ்டர். ஈவினிங் 2 o'clock. இப்போ என்ன டைம் ஆகுது? 12 o'clock ஆகுது. இன்னும் 2 hours நீங்கள் எனக்கு சொல்லி தருவீங்க, நான் ஆடி காட்டணுமா? இதெல்லாம் நல்லா இல்லை. ஜான் சொல்லு. ஜான், ஓகே பாரு, மாஸ்டர் எப்பவுமே அப்படி தான். 2 hours கொடுத்துட்டு அதை நைட்டு அப்புறம் ஈவினிங் அப்படின்னு ரொம்ப பெரிய ஹார்ஸாக நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுவார். அப்படி பண்ணுறதில்ல அவருக்கு என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவார் பண்ணணும். சரியா? ஐயோ நான் வாய் மூடு. பாய்ஸ், ஐசக்கோட ஸ்டெப்ஸ்லாம் இவ்வளோ கவர் பண்ணிடலாம். என்ன மச்சான் பேசுகிற? மாஸ்டர் தான்டா கவர் பண்ண சொன்னார், கவர் பண்ணிடலாம். ஓயன், இங்கே தான் பொசிஷன். சரியா? தென் ஸ்டெப்ஸ் மட்டும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஏறிலாம் ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஐசக் மட்டும் தான் எங்கள் கேங்லேயே கொஞ்சம் சின்ன பையன். அவனை தூக்கி மேலே போட்டு வீசுவோம். இப்போது உன்னை போட்டு தான் வீசினான் போல். அண்ணா எனக்கும் வேண்டாண்ணா. மாஸ்டர் ஏன் இப்படி பழி வாங்குறாரு தெரிலண்ணா. நீங்கள் வேணா, இது வரைக்கும் 2 வருஷம் ஆகுது ஜங்குக் மாஸ்டர்கிட்ட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவே எனக்கு கை கால்லாம் உதறுது. இதில் மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணுறதுல நான் பண்ணணுமா? வாய்ப்பே இல்லைண்ணா. இங்கே பாருவேன், மாஸ்டர் ஒரு விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார், புரிஞ்சுக்கோ. அண்ணா இங்கே பாரு, எங்கள் 7 பேரோட லைஃப் அதை வச்சு தான் மாஸ்டர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக உன்னை செலக்ட் பண்ணதில் எங்களுக்குமே விருப்பம் இல்லைன்னு தான். ஆனால் மாஸ்டர் ஒன்று சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அது நாங்கள் ரொம்ப கண்மூடித்தனமாக பிலீவ் பண்ணுவோம். 5 பேர் மேலே ஏறி நின்று அப்படியே விழுனா ஐசக் விழுவான். அவனுக்கு கீழே பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா கூட தெரியாது. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் மிஸ் ஆகி கால் அவனுக்கு உடஞ்சிருச்சு.
அது மாதிரி ஸ்டெப்லாம் நீயும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டன்ஸ்லாம் வா, எனக்கு அதெல்லாம் வரவே வராதுண்ணா. டான்ஸே வராது. சும்மா நானே அது பிடிச்சிருக்குன்னு ஆடிட்டுருக்கேன். அதுவும் டான்ஸ் கிளாஸ் வந்தால் கொஞ்சம் உடம்பு ஏறாது, அதுக்காக வந்தேண்ணா. மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லைண்ணா. இங்கே பாருவேன், சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸ்டெப் மட்டும் கவர் பண்ணுறோம். ஸ்டன்ஸ்லாம் மாஸ்டர் வந்து மாற்றணும்னு நினச்சா மாற்றிட்டோம். சரியா? ஸ்டெப் மட்டும் கவர் பண்ணிக்கோ ப்ளீஸ். உனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜான் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு எல்லா ஸ்டெப்புமே வந்து கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. ஸோ ஒயனும் கொஞ்ச நேரத்தை டக்குன்னு பிக்கப் பண்ணியிருப்பா. ஓகே பாய்ஸ், மாஸ்டர் வந்துட்டாட்டா. மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர். கொரியோகிராஃப் பண்ணியாச்சா? ரிஹர்சல் பார்த்துடலாமா? மியூசிக் ஆன். என்ன இவரே கேட்டுட்டு இவரே பதில் சொல்கிறாரு. ஓகே மியூசிக் ஆன் ஆகிடுச்சு, ஆடணும். ஐயோ பயமாக இருக்கே. ஓகே 5 4 3. ஒயன் எப்படி? எஸ் மாஸ்டர். ஓகே மியூசிக் ஆஃப். நாட் பேட். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே ஐ ஃபீல் ஓகே. பிகாஸ் எனக்கு 100% கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் 60% உங்ககிட்ட வந்து கிடச்சிருக்கு. எனக்கு வேறு யார்கிட்ட வந்தும் 10% கூட கிடைக்கல. உங்ககிட்ட எனக்கு 60% கிடச்சிருக்குன்னா ஹாப்பி தான். நான் மூவ் பண்ணி கொண்டு வந்துடலான்னு ஹோப் இருக்குது. பாய்ஸ் நீங்கள்லாம் கிளம்புங்க. எஸ் மாஸ்டர். ஓயன் உட்கார். மாஸ்டர் பரவாயில்ல உட்காரடி உட்கார். மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், வராது, ஸ்டன்ஸ்லாம் வராது, அதுவும் ஃபுல்லாக பாய்ஸ். வேணாம் மாஸ்டர். உன்னோட ட்ரீம், உன்னோட பேஷன் அப்படின்னு டான்ஸு சொன்னேன். நீ அப்படி டான்ஸை பார்க்குறனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் தந்தேன். பட் உன் ட்ரீம் டான்ஸ் கிடையாதாடி? மாஸ்டர் ட்ரீமில் டான்ஸ் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் தான் மாஸ்டர் வந்தேன். இதுதான் மாஸ்டர் உண்மை. வேணாம் மாஸ்டர், என்னை நம்பி இவ்வளோ பொறுப்புலாம். என்ன சொன்னால் ஒத்துப்ப? 7 பேரோட லைஃப் உன் கையில் இருக்குது. உங்கள் லைஃப்பில் விளையாட சொல்கிறியா? மாஸ்டர் எனக்கு அதான் பயமாக இருக்குது. 7 பேரோட லைஃப் என்னை நம்பி ஸ்பாயில் ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன். அமைதியாக ரெடி, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நான் டிசைட் பண்ணால் உனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் வருது. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். ஸ்டன்ஸ்லாம் கூட நான் உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன். தைரியமாக இரு. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கும். அண்ட் பாய்ஸ் கூட ஹாஸ்டலில் வேணாம். இங்கே மினி ரூம் இருக்குல்ல, டான்ஸ் ரூம், அங்கே ஸ்டே பண்ணிடுவோம். உனக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் நான் பண்ணுறேன். தென் காலேஜுக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி பாரு. அண்ட் தென் உன் காலேஜுக்கு நாளைக்கு நான் வந்து உன் பிரின்ஸிபல் கிட்டே பேசுகிறேன், பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். எக்ஸாம்ஸ் மட்டும் நீ காலேஜ் போகிற மாதிரி ஒரு 3 months ஷெடியூல்ஸ் மட்டும் இங்கே டைட்டாக இருக்கும், பார்த்துக்கணும். பிகாஸ் நீ பொண்ணு மாதிரி இருக்க. நான் உன்னை பையன் மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே சேஞ்ச் ஆகும். உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாமே நான் மாற்றணும். அதனால் எல்லாமே நீ பண்ணி தான் ஆகணும். மாஸ்டர் வேணாம் மாஸ்டர், என் நம்பி இவ்வளோலாம் பண்ண வேணாம் மாஸ்டர். உனக்கு என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கா, லவ் இருக்கா, ஏதாச்சும் ஒன்றாச்சும் இருக்கா? மாஸ்டர் உங்கள் மேலே லவ் ரெஸ்பெக்ட் எனக்கு நிறைய இருக்குது மாஸ்டர். உங்களோட டான்ஸ் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு எவ்வளோ பேரோட ட்ரீம். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிது. மேபி காட் கிரேஸாக கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட பேசுறதுலாம் பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பேசுகிறீங்கன்னு நினைக்கும் போதும் இது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது மாஸ்டர். இதை தாண்டி நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணான்னு தோணுது மாஸ்டர். ப்ளீஸ் வயன், எனக்காக இதை பண்ணுடி. வேறு எதுவும் வேணாம். உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்கல. நீ யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. 7 பேரும் என் பசங்கடி. என் பசங்களோட லைஃப் இப்போ உன் கையில் தான் இருக்குது. எனக்காக இதை பண்ணுடி. எனக்கு தெரில நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக பண்ணுறேன். ஆனால் எனக்காக நீ இதை பண்ணி தான் ஆகணும்டி. இது விட நான் ப்ளீஸ் அப்படி இப்படி நீங்கள் யார்கிட்டையும் கெஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் ஓயன். மாஸ்டர் என்ன நீங்கள் கை கீழே இருக்குங்க
மாஸ்டர் நீங்கள் நீங்கள் எனக்கு காட் மாதிரி என்ன ஓயன் எழுந்துருன்றால இல்லை நீங்கள் இப்படி கையெல்லாம் கூப்பிடலாமா என் முன்னாடி? சரிடி, அதுக்கு நீ முட்டி போட்டுட்ருப்பியா? நான் என்ன கடவுளா? எழுந்துரு. இல்லை மாஸ்டர், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்போலாம் பண்ணுறீங்க? நான் உங்களுக்காக பண்ணுறேன் மாஸ்டர், என்ன வேணாலும் பண்ணுறேன். இப்போ அப்பா கால் பண்ணுறேன். இருங்க மாஸ்டர். ஹலோ அப்பா. அப்பா, ஒரு பெரிய காம்படிஷன். ஸோ நான் வீட்டுக்கு ஒரு 3 months வரமாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ், லவ் யூ. என்ன சொன்னான் வைப்பேன்? வின் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க மாஸ்டர். தட்ஸ் கிரேட். இந்த சவுண்ட் கேட்கவே நல்லா இருக்குடி. உங்கள் அப்பா மாதிரி நீயும் பாசிட்டிவாக இரு, சரியா? அண்ட் தென் ஒரு மாதிரி இருக்க, நீயும் ஓகேவா இல்லாமல் இருக்க. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை நான் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? உங்ககிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குடி. இல்லை மாஸ்டர், எது வந்தாலும் பேசுங்க. சரி, இப்படி நீட்டுன்னு போட்டுட்டு இருந்தால் எப்படி பேச முடியும்? எழுந்துரு மாஸ்டர். நீங்கள் சரி, ஓகே. எழுந்துருடி. உட்கார். இல்லை மாஸ்டர், உட்காருடி. சரி, ஓகேவா நீ? ஓகே மாஸ்டர், ஓகே. என்ன சொல்லணும்னு தெரியல மாஸ்டர், ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே பாருவேன், இன்னமும் இது பெரிய ரிஸ்க்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு மேலே நிறைய நம்பிக்கை இருக்குடி. அதனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் ஐ ஹோப் டி என் நம்பிக்கை நம்ம கேவலமாவோ இல்லை இவனாம் ஒரு நம்பிக்கை வைக்கிறான், இவன் நம்பிக்கைலாம் நம்ம நிறைவேற்றணுமா அப்படின்லாம் நீ பிஹேவ் பண்ண மாட்டேன். எனக்காக நீ பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. பண்ணுவல்ல? மாஸ்டர், எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறதுனே தெரியல மாஸ்டர். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை. இங்கே பாருவேன், என்னை உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், அவ்வளோதான். நான் எப்படியாவது யார் மேலேயாச்சும் ஒரு ஹோப் வைக்கிறேன்னா அவங்க அதுக்கு ஒர்த் மட்டும்தான். என்னன்னு தெரில, நீ ஒர்த்துன்னு தோணுதுடி. எனக்காக இதை பண்ணு. இது முடிச்சுட்டு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு பண்ண ரெடியாக இருக்கேன். நீ என்ன வேணாலும் என்னை கேட்கலாண்டி, எது வேணாலும். ஏன் இந்த ஆஃபீஸ், இந்த டான்ஸ் கிளாஸ், எது கேட்டாலுமே. மாஸ்டர், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாஸ்டர். இங்கே பாருடி, நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரில. நான் எதுக்கு உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும்னு எனக்கு தெரில. ஆனால் தெரில, எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரில தான். ஆனால் நான் ஆகும்போதோ எனக்கு அதெல்லாம் ஓகே வரணும்னு தோணுதுடி. யார் மேலேயும் நான் வைக்காத இவ்வளோ பெரிய ஹோப் என்டையர் லைஃப்பில் உன் மேலே வைக்கிறவன். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திரவோ இல்லை ஏன்டா இவன் மேலே நம்பிக்கை வச்சோன்னு ரிக்ரெட் பண்ணவோ வச்சிடாதடி. எனக்கு வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஏன்னா இது என் 7 பசங்களோட லைஃப், என்னோடய லைஃப். அது உன் கையில் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு பெரிய பொறுப்புடி, பார்த்து சரியா? நீ உனக்கு எங்கே கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் என் கூட ஸ்டே பண்ணிக்கணும்னா ஓகே, ஸ்டே பண்ணிக்கோ, பிரச்சனையே இல்லை. இல்லை மாஸ்டர், நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். அதான் ஹாஸ்டலில் பாய்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்க. மாஸ்டர், நான் உங்கள் கூடவே வந்துருட்டா? ஒரு மாதிரி பயமாக இருக்கும்ல, யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. வேணா இந்த கேர்ள்ஸ்னால் எங்கள் கூட அலோவ் பண்ணுறீங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் ஒத்துக்கணும். நான் உங்கள் கூடவே வந்துருட்டா மாஸ்டர்? சரி, ஓகே, நீ என் கூடவே கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு வந்துடு. நீ என் கூடவே ஸ்டே பண்ணிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா கூட நீ ஸ்டே பண்ணிக்கோ. உனக்கு ஓகேவா? நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், பேச வைக்க சொல்கிறேன். ஓகே,
ஓகே மாஸ்டர். அப்புறம் உங்ககிட்ட வேறு ஒன்று சொல்லணும். உனக்கு வேறுனா ரொம்ப பிடிக்கும் மாதிரி ரொம்ப லாங் ஹேராக வச்சுருக்க. அது அது கட் பண்ணிக்கோ. ஏன்னா அதை கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இல்லை, இப்போ வேணாம். அழுகாதடி. அழுக வர ஆரம்பிக்கிறாளே. எப்படா மாற்ற போகிற ஃபுல்லாக டாம் பாய் ரேஞ்சு. அழுகாதடி. அதான் சொல்கிறேன்ல, அழுகாத. பாரு, இப்போ வேணாம், இப்போ கட் பண்ண வேணாம், நெடுக்கத்தில் கட் பண்ணிக்கோ. அப்புறம் உன்னோட பாடி ஃபிசிக்லாம் பார்த்தாலே பொண்ணுன்னு தெரியும். பையன் மாதிரி மாறணுன்னா மார்னிங் என் கூட நாளிலேருந்து ஜிம் கிளாஸ் வரணும். தென் என் கூட ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ண. முக்கியமாக டயட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ்டர், நான் ஒல்லியாக தானே இருக்கேன். ஒல்லியாக இருக்கிறது மேட்டர் இல்லடி. பாய்ஸ்க்குன்னு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் உனக்கே தெரியும்ல, அது இருக்கணும். ஸோ அதனால தான். புரியுதா? புரியுதா மாஸ்டர்? இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அது சும்மா க்ரேஸ் ஆச்சு, க்ரஷ் ஆச்சு. ஆனால் மாஸ்டருக்கெலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போது அவர் கூட உட்காந்து பேசுகிறேன். ஆனால் அவர் என் மேலே வச்சுருக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது எப்படின்னு காப்பாற்ற போகிறோன்னு தெரியல. ஆனால் நான் மாஸ்டருக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஏன்னு தெரியல. அவர் இதுக்கெல்லாம் டிசர்வ். அவர் கஷ்டப்படக்கூடாது. உனக்கு நான் சொல்ல வரதெல்லாம் தெளிவாக புரியுதுல்லடி. என்ன மீன் பண்ணுறேன், என்ன சொல்ல வரேன், எல்லாமே புரியுதுல்ல? புரியுது மாஸ்டர். சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா மாஸ்டர்? ஐ மீன் என் வீடு. அது என் வீடுன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுவோனுக்காக மட்டும்தான் நம்ம வீடுன்னு மென்ஷன் பண்ணேன். மேபி உனக்கு அதுவும் பிடிலன்னா வேணாம், மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே? இல்லை மாஸ்டர், நம்ம வீடுன்னே சொல்லலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப டென்ஷன் ஆகாத. நான் தான் கூட இருக்கேன்ல, நான் கூலாக ஹேண்டில் பண்ண வைக்கிறேன். இதெல்லாமே ஈஸி, ரைட்? ரொம்ப ஈஸிடி. ஆமாவா இல்லையா? ஈஸி தானே? கேட்பாரு. புரியுது மாஸ்டர். ஆனால் பயமாக இருக்குது. இது ஒன்றும் நார்மல் திங் இல்லைல்ல? இது நார்மலான விஷயமே இல்லை. என்னையே நல்லா தெரியும்டி. நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனால் ஏன் உன்னை நம்புறேன்லானே தெரில. ஆனால் உன்னை நம்பி எடுக்கணும்னு தோணுது, எடுக்கிறேன். இது எங்கள் பசங்களோட லைஃப் மட்டும் இல்லடி, இதில் உன் லைஃப்பும் இருக்குன்னு நினச்சோ. மாஸ்டர் எமோஷ்னல் மாஸ்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் நார்மல். ஓகே, நீ தேவையில்லாமல் இது ஏதோ போஸ்ட்ருக்காது. கிளம்பலாமா? ஓகே மாஸ்டர். ஸோ ஜங்கக்கோ வேணும் அப்படியே போகிறாங்க. ஸோ ஜங்கக்கோட மைண்டில் அவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன் இவ்வளோ வச்சு. ஏன் எடுக்கிறேன், எதுக்கு எடுக்கிறேன்னு தெரில. இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். என் கண்ணுக்கு எப்பவுமே க்யூட்டாக அழகாக மட்டும் தெரிஞ்சவ இன்றைக்கி சடனாக என் லைஃப்க்கு ஏதோ ஒரு சேஞ்ச். இவன் மேலே நம்பிக்கை வைடா, கண்டிப்பாக அவனை தோக்க விட மாட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த நம்பிக்கையெல்லாம் யார் சொல்லுவா? என் ஃப்யூச்சர் ஒய்ஃப், மேபி இவளா? ஆனால் இவ தாட்டில் நான் எப்படி இருக்கேன்னு தெரில கொஞ்சம் கூட. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுதுடி. உன் மேலே நம்பிக்கை வச்சா நீ என்னை தோக்க விட மாட்டேன்னு. எப்பயுமே தோக்க விட மாட்டேலடி. என்னை தோக்க மட்டும் விட்டுறாதடி. என் நம்பியே உன் மேலே மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னு தெரில, ரிஸ்க்கு தான்.
இல்லைன்னு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறேன். ஏன்னு தெரில. நான் அழுவேன், வலிக்கும், தெரில, எல்லாத்துக்கும் தெரிலன்னு வந்து கடைசியாக நீ எனக்கான பொண்ணான்னு கேட்டா தெரிலடி மயிறு, தெரில. ஜங்குக் மாஸ்டர் என் லைஃப்பில் ஒரு அழகான சொல்ல தெரியல, ஏன் லைஃப்பில் வந்தாருன்னு தெரியல, நான் ஏன் அவரை பார்த்தேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இப்போ நான் அவருக்காக எதுக்கு இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னு கேட்டால் தெரியல. நான் வேணான்னு சொல்லிட்டு போகலாம், அவரும் என்னை ப்ரெஷர் பண்ண முடியாது. ஆனால் நான் அவளுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னா அவரை நான் தோக்க வைக்கக்கூடாது. நான் அவரை எப்பவுமே தோக்கடிக்க விட மாட்டேன். ஆனால் அவரோட லைஃப்பில் நான் கிடையாது. ஒரு வேளை இருந்தேன்னா எதுக்குமே பதில் தெரியல. ஆனால் பண்ணணும், மாஸ்டருக்காக பண்ணணும். மாஸ்டர் ரொம்ப நல்லவர். மாஸ்டருக்கு இதெல்லாம் ரொம்ப டிசர்வ். எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அவர் எப்பயுமே கைவிடக்கூடாது. அது ஒயன் இறங்க, இதான் நம்மளோட வீடுடி. ஐ மீன் மாஸ்டர் புரியுது. என் அம்மா கிட்ட பேச வைறேன்னு சொன்னால அவள் கூப்பிட்டு போகிறேன். ஓகே மாஸ்டர். வா வா. டேய் ஜங்குக், என்னடா இவ்வளோ சீக்கிரம் என்னடா? யார்? என்னோட ஸ்டூடெண்ட்டா? நீ அப்பெல்லாம் கூப்பிட்டு வரமா? இதுக்கப்புறம் அவள் இங்கே தான் என் கூட தான் தங்க போகிறா. ஸோ நீ வேணா அவள் கூட தங்கிக்கிறியாம்மா? சரியா? அவள் என் கூட தங்க கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரில. என் ஸ்டூடெண்ட் என் கூட தான் இருக்க போகிறா. நீ என்னன்னு பேசிக்கோ, சரியா? என்னடா நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க, நிலடா. ஸோ நீ வா உட்காருவா. சரிங்க ஆண்டி. அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஸ்டூடெண்ட் வேறு சொல்கிறானா, அதனால தெரியல. என்னம்மா லவ் பண்ணுறீங்களா? வீட்டில் ஒத்துக்கலையா? ஆண்டி அதெல்லாம் இல்லை. எங்கள் டீமில் ஐசக்னு ஒரு பையனுக்கு கால் உடைஞ்சிருச்சு, அவனால் ஆட முடியாது. ஐசக்குக்கா? சொல்லவே இல்லாமல் ஆண்டி பயப்படாதீங்க, நம்ம ஈவினிங்காக அவனை போய் பார்க்கலாம். அவனுக்கு பதில் மாஸ்டர் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. என்ன உன்னையா? பொண்ணு இந்த டீமில்? அவர் என்ன பையன் மாதிரி? டேய் ஜங்குக். ஆண்டி இருங்க ஆண்டி இருங்க. ஜங்குக். ஓ எங்கள் அம்மா இது இப்படி கத்துது. என்னம்மா இது இப்படி கத்திட்டு? என்ன ஆச்சு? இங்கே பாருப்பா, காமா பேசுகிற விஷயமா இது? ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன பையன் மணி மாற்ற போறியா நீ? ஜஸ்ட் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும்தாம்மா. டேய் அவள் பொம்பளை பிள்ளைடா, அவளுக்கு நான் ஆசை பாசம் எல்லாம் இருக்காதா? அவளுக்கு அழகான ட்ரெஸ் பண்ணணும், இப்படி முடியெல்லாம் வெட்டி விட்டுருவியா நீ? எல்லாமே என்ன? எல்லாமே ஒரு பொண்ணோட ஃபீலிங் வச்சு விளையாடுறதா? இது அவளும் ஓகே தாம்மா சொன்னா. அவன் மேலே இருக்க பயத்தில் சொல்லியிருப்பா ஜங்குக். ஆண்டி இல்லை ஆண்டி, மாஸ்டர் எங்கேயும் தோக்க விட மாட்டேன். நான் எனக்கு ஓகே தான், நான் என்னை மாற்றிக்கிறேன். எனக்கு அதிலலாம் ப்ராப்ளம் இல்லை ஆண்டி. ஒயன்னி ஆண்டி ப்ளீஸ், மாஸ்டர் எதுவும் சொல்லாதீங்க. மாஸ்டரை கண்டிப்பாக நான் தூக்க விட மாட்டேன். யாருடி நீ? நானும் இதான் ட்ரைவ் பண்ணும்போது நினச்சேன் நீ என்னை தூக்க விட மாட்டேன்னு. ஆனால் வாயிலேருந்து கேட்கும் போது நீ தூக்க விடக்கூடாதுடே. பயமாக இருக்கு. உன்னை தான் நம்புகிறேன், தூக்க மட்டும் விட்டுறாதடி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டால, நீ பார்த்துக்கோ. நான் ஜங்குக் ஷேரு, நீ உன் ரூம்லேயே அவளை படுக்க வச்சுக்கோ. என்ன விளையாடுறியா? இதெல்லாம் நல்லா வருது. அவள் என்ன நினைப்பா என்னை பற்றி கொஞ்சமாக? பாரு, அதான் நீ எல்லாமே மாத்திரன்னு சொல்லியிருக்கி,
அப்புறம் 4 மணிக்கெலாம் வந்து ரூம் கதவு தட்டிகிட்டு இருப்பியா? எனக்கும் தூக்கம் தெரியறதுக்கா? புரிஞ்சுக்கோ, அவள் பொண்ணு இல்லை. இப்போ தான் தெரியுதாடா அவனுக்கு அவள் பொண்ணுன்னு? அதான் ஒரு பொண்ணை பையனை மாதிரி மாற்றணுன்னு கூப்பிட்டு வந்து வச்சிருக்கே வெக்கம் கெட்டவனே. சாரிம்மா, நான் அவள் ஃபீலிங்ஸில். மாஸ்டர் அப்படிலாம் இல்லை, அதான் உனக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாள் எவ்வளோ. குட்டி போய் ரூமில் வச்சுக்கோ. ஒயன் அவன் ரூம்லேயே படுத்துக்கோ. ஆண்டி ஆண்டி அதெல்லாம் உன் மாஸ்டரு. ஆண்டி சேஃப்டிலாம் எனக்கு அது பயம் கிடையாது. ஆனால் மாஸ்டர் அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் நினச்சேன் நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு. ஸோ அதனால தான் அம்மா கூட ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அவங்க கொஞ்சம் மாத்திரை போட்டு தான் தூங்குவாங்க. அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. நீ என் கூடவே என் ரூமை ஷேர் பண்ணிக்க ஓகே தானடி? நீ பயப்படாத, நான் என் ரூமில் இருக்க சோஃபாவில். இல்லை மாஸ்டர் நான் நீங்கள் அதெல்லாம் தனியாக போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஜங்குக் இங்கேருந்து போ கிட்ட போ ஜங்குக். மாஸ்டர் நான் அப்புறம் ஆண்டிக்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போங்க. பேசிப்பேன். ஆண்டி பாவம் ஆண்டி, மாஸ்டர் இது வரைக்கும் எங்கேயும் தோற்றது கிடையாது. நான் அவர் ஃபேஸில் எப்பயுமே பயத்தை பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பார்த்தேன். அவர் யார்கிட்ட கெஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரகடான பர்சன். 2 வார்த்தை மட்டும் தான் பேசுவார். அவ்வளோ கோல்டான பர்சன். ஆனால் ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டலாம் கையெடுத்து கும்பிடக்கூடாதுலாம் ஆண்டி. இன்றைக்கி மாஸ்டர் அப்படி கும்பிட்டாரு. அப்போது இந்த முடியெல்லாம் ஒரு விஷயமா ஆண்டி? அவருக்காக தானே. கட் பண்ணிக்கிறேன். ஜிம்லாம் போகணுன்ட்ருக்காரு. எல்லாமே பார்த்துக்கலாம். ஸ்டன்ஸ் கூட தானே, கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மாஸ்டர் இருக்கார்ல, ப்ராக்டிஸ் பண்ணிடுவார். தெரியல. அயன் நீ என் பையனை லவ் பண்ணுறியாம்மா? ஆண்டி தெரியல ஆண்டி, ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரியலம்மா. பாரு, எனக்கும் தெரியல ஆண்டி, எனக்கும் தெரியல. மாஸ்டர் என்னை எப்படி பார்க்குறாருன்னு தெரியல. மாஸ்டர் கணக்கு நான் அது மாதிரி தெரியலன்னா தெரியல. ஆனால் ஒன்று என் மாஸ்டர் நான் தோக்கடிக்க விட மாட்டேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது எனக்கு நல்லா வரும். நான் ட்ரை பண்ணால் அது நடக்கும். அவ்வளோதான். நான் மாஸ்டர் ரூம் போகணும் அப்படி சொல்லிட்டு வைன் வந்து ஜங்கோட ரூம் போயிருப்பா. மாஸ்டர் மே கம்மிங் மாஸ்டர். வைன் இல்லைவா, இது கம்மின்லாம் கேட்டுட்டு அப்படி வந்துருக்கலாம்ல. இல்லை மாஸ்டர் பரவாயில்ல, உன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் தந்தேன்னா போய் பர்ச்சேஸ் வேணால் பண்ணிடலாமா முன்னாடி சொல்கிறேன். இல்லை மாஸ்டர், நான் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன், அவள் எடுத்து வந்து கொடுத்துட்றேன்ட்டா ட்ரெஸ்லாம். கப்போர்டு வெயிட் அ மினிட். ஓகே, இந்த ஒரு சைடு ஓகேவா, இல்லை ஒரு கபோர்டு வேணால் வாங்கிடலாமா? நீ என்ன சொல்கிறடி? ஓகே மாஸ்டர், இந்த ஒரு சைடு போதும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், கொஞ்சம் பாய்ஸோட புரிதலை அது மாதிரி கிளாத்ஸ் போட ஸ்டார்ட் பண்ண. ஓகே ஓகே மாஸ்டர் இல்லை என்னை பையன் மாதிரி தான் காட்டுவீங்களா? ஐ மீன் ரிஜிஸ்ட்ரேஷன்லலாம் எப்படி மாஸ்டர் என்னை பையன் மாதிரி மாற்றணுன்னா? அப்போது அதெல்லாம் கமான், அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் பசங்களோட பசங்களான்னு இருக்கணும், தெரியணும். ஒன்றா தான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆகும், அது பிரச்சனை இல்லை. பட் டான்ஸ் வந்து அங்கே ஒரு பையன் தெரியக்கூடாது, பொண்ணுன்னு தெரியக்கூடாது, பையன் தெரியணும். பார்த்தியா, பையன் தெரியக்கூடாது. நானே சொல்கிறேன், என்ன பண்ணுறது? நீ ஹேர் கட் நாளைக்கே பண்ணிடுறியா மாஸ்டர்? நாளைக்கேவா? சரி ஓகே, இடையில பண்ணிக்கோ சரியா? ஓகே மாஸ்டர். அப்புறம் ஆயன் அம்ஷாரு மாஸ்டர், நாளையிலேருந்து ஜிம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே நான் உனக்கு புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ கோவத்தில் ஏதாவது நான் எரிஞ்சு விழுந்தாலோ இல்லை கை ஓங்கி அடித்தா கூட வாங்கி கூடி
ஏன்னா மாஸ்டர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஜூனியர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட நல்ல அடியெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் ஜான் கூட சொல்லியிருக்கான் நிறைய அடிப்பீங்கன்னு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை மாஸ்டர். ஒரு மாஸ்டர்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் ஒரு குட் குவாலிட்டி தானே. உண்மையாக சொல்கிறேன்டி, எனக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட்லாம் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு நாள் கூட என்னை அன்கம்ஃபர்டபுளாக அவனுங்க ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. இப்போது நீயுமே என்னை அப்படி தான் வச்சுக்கிறேன். ஓகே, இன்கேஸ் நான் அடிப்பேனான்னு தெரில, அடித்தேன்னா போட்டு ரொம்ப நேரம் அழுது பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணாத, அப்படியே நார்மலாக கொஞ்சம் சில்லாகிட்டு சரியா? மாஸ்டர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுக்கு என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லையா? ஹேய், யார் சொன்னா? பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அதுதான் பயமாக இருக்குது. பையன் மாதிரி மாற்றணும்ல. ஓகே ஓகே மாஸ்டர். நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் ஷோஃபா. இல்லை மாஸ்டர், இல்லை நான் ஷோஃபாவில் படுத்துக்கிறேன். நீங்கள் இல்லை அது வேணாம், நீ படுவா. மாஸ்டர் படுடி. வேணா 2 பேரும் பெட்டு பெருசாக தானே? ஓகேவா? எனக்கு ஓகே தான் மாஸ்டர். ஒன்று ஓகேனா எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை. நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். உனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீ என்னோடய க்ளாத்ஸ் போட்டுக்கோ சரியா? என்னோடய ட்ரெஸ், டிஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோ சரியா? சரிங்க மாஸ்டர். ஃபஸ்ட்டு நீ வேணா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரியா? ஓகே மாஸ்டர். சரி போ, என்னோடய க்ளாத்ஸ் எடுத்துக்கோ, அது ஒரு வேறு டேபிள் மேலே. மாஸ்டர் ரொம்ப லூஸாக இருக்குமா? அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாள், வந்து கொடுத்துட்டு போகிறாள். சரிங்க மாஸ்டர். ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பா. ஓகேடி, கரெக்டாக தான் இருக்குது. லுக் வைஸ் ப்ரிட்டி குட். சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஓகே, அண்ட் கீழே போய் பசிச்சா சாப்பிட்டு வந்துடு. எனக்கு இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு தோணலை. மாஸ்டர் இல்லை, நீங்களும் என் கூட வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ தான் எனக்கும் கம்ஃபர்டபுளாக. ஓ அது வேறையா? சரி வெயிட் பண்ணு, நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஒன்றாவே போய் சாப்பிட்லாம் சரியா? தேங்க்யூ மாஸ்டர். பரவாயில்லடி. ஓ ஓகே மாஸ்டர். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் என்ன ஒன்றா கீழே போய் சாப்பிட்றாங்க. ஸோ ஜங்குக்கோட மம்மியில் அதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக், என்னம்மா? அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? இல்லைடா, உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அப்பாலாம் ஓகே தான் சொல்லிட்டாரு, உன்ன மாதிரிலாம் கிடையாது. சரிடா, ஆனால் அந்த பொண்ணுக்குன்னு அவளும் ஓகே தான்மா சொல்லிட்டா. உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போது? சரிடா பார்த்துடா, பொண்ணுடா, பொண்ணு மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோடா. உன்னை மாதிரி பெருசாக ஏதோ தூக்கிலாம் பண்ணுவே, அப்போல்லாம் பண்ணுறாதடா. பயந்துட போகிறா. எட்டு துணியெல்லாம் அதை பண்ண முடியாதுமா, கொஞ்சமாக தான்மா முடியும். சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, அவளையும் பயன்படுத்தி விட்டுட்ருக்காத. ஏய் உனக்கு என்னடி, மூட்டு சாப்பிடு. சரிங்க மாஸ்டர். ஐயோ என்ன லெஃப்ட்லாம் பண்ண வைப்பாரா? அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வராது. வெயிட்டெல்லாம் தூக்கணுமா? எனக்கு தண்ணி கேன் கூட போட வராது. இதில் ஷோ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்கா? எப்படி எழுப்புறது? ஏய் எழுந்துருடி. ஒயன் மாஸ்டர் ஒன்றும் இல்லை டைம் ஆகிடுச்சு மாஸ்டர். 8 மணி ஆகிடுச்சா? இல்லையே, 8 மணிலாம் ஆகலையே. அப்புறம் 4 மணி ஆச்சு. 4 மணி தானா? சரிங்க மாஸ்டர். ஏய் ஜம்ப் போகணுண்டி, எழுந்துரு. ஓகே மாஸ்டர். ஓ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. கொஞ்சம் சீக்கிரமாக வா. ஓகே மாஸ்டர். ஐயோ என்ன நடுராத்திரியில் எழுப்புறாங்க? மாஸ்டர் தோ மாஸ்டர். மாஸ்டர். சீக்கிரம்டி.
மாஸ்டர் ஓகே ரெடி ஆகிட்டேன். சரிவா கிளம்பலாம். மாஸ்டர் பைக்லையா? ஆமாம் பைக்கில் தான் உட்கார். ஐயோ குளிருதே. கை வைக்க வேண்டாம். குளிர்ச்சுன்னா என்னோடய ஜர்கின் வேணாம். இல்லை மாஸ்டர் குளிரில். சரி ஓகே. மாஸ்டர் வா உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். புரியுதா? நார்மலாக சிம்பிள் எக்ஸசைஸ், அப்புறம் லிஃப்டிங்லாம் 1 வீக் அப்புறம் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ரன்னிங் கொஞ்சம் அனுப்புங்க. ஜாகிங் ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் இப்போதைக்கு போதும். அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. என்னது ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர்ஸா? ஐயோ மாஸ்டர் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை. ஐயோ என்ன எக்ஸசைஸ் எப்படி மூச்சு வாங்குது? ஐயோ என்ன இப்படி வாங்குது? என்னாச்சு? இது இப்படி கீழே தரையில் படுத்துட்டு? இல்லை மாஸ்டர் மூச்சு வாங்குது மாஸ்டர். அதான் இங்கே பாரு, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணிடு, போக ஓகே ஆகிடும். சரி கிளாஸ் போகலாமா? சரி கொஞ்ச நேரத்தில் ஒரு கிளாஸ் போயிருப்பாங்க. மியூசிக் ஆன். 5 6 7 8 5. பா மாஸ்டர் செம்ம ஸ்டைலிஷாக ஆடுறாருல. 5 4 ஓகே. ஜான் மாஸ்டர் அந்த தரையில் அந்த பெட் இருக்குல்ல அதுலேருந்து போடுறா. ஓகே மாஸ்டர். எதுக்கு ஸ்டன் சொல்லி தர போகிறார் போல். 5 பேர் இருங்க. அவன் ஷோல்டரில் கால் வச்சு இங்கே ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் அகெயின் மேலேருந்து அப்படியே ரொட்டேட். மாஸ்டர் ரொட்டேட் ஆகுடி. ஒன்றும் ஆகாது, கீழே பெட்டு தான் இருக்குது, பெட்டில் தான் விழுவேன். அப்புறம் எப்படி விழணும்னு, எப்படி டைரக்ஷன் கொடுக்கணும், எப்படி கையை பேலன்ஸ் பண்ணணும், அதை நான் சொல்லித்தரேன். சரி ஸ்டார்ட் பண்ண. ஓகே மாஸ்டர். ஐயோ ஒன்றும் இல்லை மாஸ்டர். ஃபஸ்ட்டு மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஏறி. ஓகே மாஸ்டர். மாஸ்டர் காலை இப்படி ரைட் ஹேண்ட் தூக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி. ஓகே மாஸ்டர். ஒன்றும் இல்லை இல்லை மாஸ்டர். இப்போது விழும் போதும் இந்த மோஷனில் நீ விழக்கூடாது. காலை ரைட் ஹேண்ட் சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி லெஃப்ட் எல்போவை இப்படி டவுன் பண்ணணும். எங்கே பண்ணி காட்டு. அவன் எப்படி பேலன்ஸாக நிற்கிறான் பார். ஓகே பண்ணுறியா? ஓகே மாஸ்டர். ரெடி 5 6 7 8. மிஸ்டேக் பண்ணுறடி மாஸ்டர். சாரி மாஸ்டர். ஓகே 5 6 7 8 பிஜிஎம். இல்லை மிஸ்டேக். சாரி மாஸ்டர். கமான் ஒயன், டைம் இல்லடி. இவ்வளோ மிஸ்டேக் சொல்கிறப்ப மூடிட்டு ஒழுங்காக பண்ணுடி. கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கணும் டி மயிறு. சாரி மாஸ்டர். ஓகே. ஐயோ நர்வஸ் ஆகக்கூடாது. ஓகே மாஸ்டர். மியூசிக் ஆன். 5 6 7 8. செம்மடி செம்ம. வா மாஸ்டர். ஓகே பெட்டை தூக்குங்க மாஸ்டர். இவ்வளோ சீக்கிரமா? இல்லை ஒரு 2 or 3 times. இல்லை பெட்டை தூக்க மாஸ்டர். பெட்டை தூக்கடா. ஓகே மாஸ்டர். ஸ்டார் வயன் மாஸ்டர். பாய். பண்ணிடுவாடி, ஈஸி. உனக்கு ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரிக்கும் வந்துடுச்சு. அகெயின் நீ பேலன்ஸை பார்த்துட்டு இருக்காத. சேஃபாக தான் லேண்ட் ஆக தைரியமாக இரு. சொன்னால் நம்புடி இரு. ஓகே மாஸ்டர். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நீயும் ஐசக் மாதிரி கால் ஓடிச்சிட்டேன்னா அகெயின் நான் வேறு ஒருத்தனை தேட முடியாது. புரியுதுல்லடி? புரியுது மாஸ்டர். நான் சொன்ன மாதிரி இந்த ரைட் ஹேண்டை ப்ரெஸ் பண்ணி இந்த எல்போ இருக்குல்ல இதில் பேலன்ஸ் பண்ணணும். புரியுதுல்ல? புரியுது மாஸ்டர்.
5 6 7 8 1 1 1 1 up. Okay, rotate down. வேறு லெவல் டி, வேறு லெவல். வா 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 மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் என்னை ஹக் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட் எனக்கு சொல்ல தரல, ஒரு மாதிரி இருக்குது படப்படன்னு. ஆனால் மாஸ்டர் ஹாப்பியாக இருக்கார். இந்த ஹாப்பியை நான் நிறைய பார்க்கணும். என்னை ஹேர் கட் பண்ண சொல்லியிருக்காருல, என் தெரியும்டி என்னை தூக்க விட மாட்டேன்னு. நீ என்னை எப்பயுமே தூக்க விட மாட்டேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் மூவ் போகலாம். மாஸ்டர் நெக்ஸ்ட் டென்ஸ் இங்கேருந்து ஒயனை அப்படி தூக்கி போட்டு இப்படி கொண்டு வர மாதிரி. டே ஜான், ஐசக்காக தாண்டி தூக்கி தான் போடணும் மாஸ்டர். இந்த டான்ஸ் கொரியோகிராஃபி பாக்ஸிங்கா மாஸ்டர்? ஆமாம், பாக்ஸிங்கில் டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டலான்னு ஒரு பிளான். அதனால தான். ஸோ அதான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். நாளிலேருந்து உனக்கு பாக்ஸிங் கிளாஸ் கூட எடுக்க ஆரம்பிப்பாங்க மாஸ்டர். எனக்கு எதுக்கு? பாக்ஸிங்கோட ஸ்டைல்ஸ்லாம் வரணும்னா கிளாஸில் இருக்கணும். ஸோ அது டான்ஸில் கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்காக மட்டும்தான். ஓகே தூக்கி போடுங்கடா அவளை. மாஸ்டர் டேய் பார்த்து தூக்கி போடுங்க, பெடைக்கில் போடுங்க. ஸோ இவளை வச்சுக்கிட்டு பார்த்து தூக்கி போடுங்கடா டேய், பெடைக்கில் போடுங்க. 5 6 7 8 5 6 7 8. அம்மா தலை என்ன சொல்லு? ஓகேவா மாஸ்டர்? ஓகே மாஸ்டர். தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுத்து ஓகே ஆக்குங்க. ஓகே மாஸ்டர் மூச்சு வாங்குது. ப்ராக்டிஸ் மூச்சு வாங்குது. என்ன மனுஷயா நீ, ரொம்ப படுத்துறானே. என்ன பண்ணுறது? மாஸ்டர் தோக்க விடக்கூடாதுல்ல, இதெல்லாம் பண்ணி தான் ஆக்கணும். ஸோ இப்படியே தான் டேஸஸ் எனக்கோ ஜங்கோ ஸ்கிப் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 months முடிஞ்சிருக்கும் மாஸ்டர். ஓகே லிஃப்ட் பண்ணோம். ஏன் லிஃப்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாண்டி மாஸ்டர். சரி, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மசில்ஸ் ஒரு மாதிரி பிடிச்சிச்சு நிறைய. தள்ளடி. எங்கேயா ஷோல்டராண்டியா? ஆமாம் மாஸ்டர், மசில்ஸ் நல்லா பிடிச்சிக்கிச்சு போல். இரு வரேன். ஓகே மாஸ்டர் வலிக்குது மாஸ்டர். சரி ஒன்றும் இல்லை. இவ்வளோ வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுறல்ல, அப்படி தான் இருக்கும். எங்கே காட்டு, ஸ்ட்ரெச் பண்ணி காட்டு. ஓகேடி. இப்போ கொஞ்சம் மசில்ஸ்லாம் கொஞ்சம் பாய் மாதிரி ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே ஃபைன். ஒரு மாதிரி பார்க்க மசில்ஸ்லாம் ஒரு மாதிரி பையன் மாதிரி இருக்குல்ல மாஸ்டர்? ஆமாடி, எதிர்பார்த்தது வந்துடுச்சு. ஹாப்பி. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை. இது மாதிரி எனக்கு பிடிக்கல. அப்போ எப்படி மாஸ்டர் உங்களுக்கு? சிச்சா, மாஸ்டர்லாம் தகுதியா? என்ன யோசிக்கிற நீ லூஸு? அப்படிலாம் யோசிக்காத. என்ன திங்க் பண்ணுற? அப்புறம் சொல்லிட்டே இருந்தேன் ஹேர் கட்டுக்கு எப்படி எப்போ ஏதாச்சும் டிசைட் பண்ணியா? மாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் பண்ணிவிடுங்க மாஸ்டர். என்ன சொல்கிற நீ? ஓகேவா உனக்கு? ஆமாம் மாஸ்டர், ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஓகே சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. என்ன சொல்லணுன்னே சுத்தமாக தெரியல. ஓகே வா போகலாம் மாஸ்டர். வா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் வேணும் போயிருப்பாங்க. நான் சொன்னால இது மாதிரி பாய் கட் தான். மாஸ்டர் ஒன்றும் இல்லடி மாஸ்டர், நாங்கள் கையை பிடிச்சிக்கலாமா? ஓகே பிடிச்சிக்கோ. ஸோ வேணும் ஜங்கோட கையை மட்டும் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. சார் கட் பண்ணிடலாமா? மேம் அவளே கடுப்பாக இருக்கா. மேமு கோமன்னு கட் பண்ணுடா.
இன்னும் கண்ணை கூட திறந்து பார்க்கலையா? அவ்வளோதான், கட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டி, நீ எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு அழகு தான். ஏன்னு தெரில, நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? எனக்கு புரிய மாட்டேங்குது. சார் ஓகேவா லுக்? ஓ மை காட், அப்படி பையன் இதான் நினச்சேன். கிடச்சிருச்சு, வந்துருச்சு. ஏன் மாஸ்டர் என்ன காணும்? மிரரில் பாருடி. மாஸ்டர் ஐயோ, லுக்கு மாற்றினாலும் பொண்ணு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகவே இருக்காளே. சரி விடு, எமோஷ்னலாக மாற்ற முடியாது, லுக்கு தான் மாற்றணும்னு நினச்சோம், மாற்றிட்டோம். ஏன் டிவா மாஸ்டர் என்ன இப்படி சடனாக ஹக் பண்ணிட்டா? நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஆல்ரெடி உன் மேலே ஃபீலிங் இருக்கிற மாதிரி தோணிட்டு இருக்குடி. இப்படிலாம் சும்மா சும்மா என்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன்னா அந்த ஃபீலிங்லாம் கன்ஃபார்ம் தானே. என்னையும் அறியாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். இப்படிலாம் பண்ண வேணாண்டி, வேணாம். நான் அப்படி ஒன்று, நீ என்ன பார்க்கலை, நான் அப்படி பார்க்கக்கூடாது, தப்பாயிடும். ஏய் ஒன்றும் இல்லை, வா போகலாம். ஸ்டூடியோக்கு போகலாம். ஓகே மாஸ்டர். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஸ்டூடியோக்கு போயிருப்பாங்க. அங்கே வயனை பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கெலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். மாஸ்டர் பையன் மாதிரியே இருக்கா மாஸ்டர். டே அவள் ஆல்ரெடி பெயினில் இருக்கா, ஏன்டா கடுப்பேற்றிட்டுருக்கீங்க? ஓகே மியூசிக் ஆன். ஓகே 5 6 7 8 3 3 3 3. ஓகே ஃபென்டாஸ்டிக் வயன். கமான் வயன், கமான் வயன். ஏறிடு லாஸ்ட்டு ஏறிடு. எஸ் வேணாண்டி, விழுந்துடாத. ஓகே யா எஸ் ஃபைனலி வயன். மாஸ்டர் பண்ணிட்டேன் மாஸ்டர், ஃபைனலா. நீ பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும் மாஸ்டர். நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம்ல? கண்டிப்பாக. இத்தனை பேரோட ஹார்ட் ஒர்க் தாண்டி ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. கொஞ்சம்லாம் எல்லாமே மாற்றிடுங்க. உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எல்லாமே மாற்றிடுங்க. தெரியல மாஸ்டர், வின் பண்ணிடணும். கண்டிப்பாடி. ஸோ இப்படி தான் ஜங்குக்கும் எனக்கும் டேஸ் போயிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ வைன் இப்போ பார்க்க ஒரு மாதிரி பாய்ஸ் லுக்காக தான் இருப்பாள். ஜங்குக் கூட வைன் போனாலே பின்னாடி இருந்து பார்க்கும்போதோ ஜங்குக்கு ஏதோ ஒரு பையன் கூட போகிறான் அப்படி தான் தோணும் எல்லாருக்குமே. ஸோ ஜங்குக்கும் வைனும் இப்போ காரில் கோல்ட் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. என்னடி எப்பயுமே ஒரு மாதிரியாகவே இருக்க? மாஸ்டர் இல்லை, இது மாதிரி ஆகிட்டேன்னா என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏய் கமான், என்ன கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்க? இன்னும் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணிடணும்னு ஆசை இருக்கா என்ன? அஃப்கோர்ஸ் மாஸ்டர், நான் நார்மலான பர்சன் தான். இது கல்யாணம் வேண்டாம், சிங்கிள் லைஃப் நான் ஜாலியாக வாழ்ந்துட்டு போவேன், இண்டிபெண்ட்டாக இருப்பேன், எனக்கு மை லைஃப் மை ரூல்ஸ், இது மாதிரி டைலாக்ஸ்லாம் எனக்கு செட் ஆகாது மாஸ்டர். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. எனக்குன்னு ஒரு பர்சன் வேணும், என் எமோஷன் ஷேர் பண்ணிக்கணும், அவனை நான் நிறைய லவ் பண்ணணும், அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கணும். ஓகே கண்டிப்பாக உனக்கு யாராவது பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் உனக்கு வேணா பேசி எப்படி இருக்கேன் ஓகே சொல்லுவாங்க. சரி ஓகே தானே, சொல்ல வைக்கிறேன். எப்படியாச்சு நீங்கள் ஓகே சொல்வீங்களா? என்னைக்குண்ணா நான் ஓகே சொல்லுவேனே. சும்மா பொய் சொல்லாதீங்க மாஸ்டர், பையன் மாதிரி இருக்கேன், எப்படி உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு எப்படி ஓகே சொல்வீங்க? ஒன்று ஓகே சொல்லணும்னு கேட்குறியா? இல்லை பையன் மாதிரி ஒரு பொண்ணு ஓகே சொல்லணும்னு கேட்குறியா? இல்லை பையன் மாதிரி இருக்க ஒரு பொண்ணுக்கு ஓகே சொல்வீங்களா? கண்டிப்பாக மாட்டேன். பார்த்தீங்களா, இதை தான். ஆனால் நான் உனக்கு ஓகே சொல்வேண்டி.
மாஸ்டர் உனக்கு நான் ஓகே சொல்வேன். டக்குன்னு உனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசில் எழுத்து அடியாண்டான்னு தோணுது. ஆனால் மாஸ்டர் தெரியலடி, உன்னை எழுத்து நிறைய அடிக்கணும், நான் அதை டேஸ்ட் பண்ணணும்டி. அது தெரில மாஸ்டர். என்ன பண்ணுறீங்க மாஸ்டர்? உனக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் அமைதியாரு மாஸ்டர். லவ்வா இதுக்கு பேர்? தெரியலண்ணா, நிறைய தெரியலன்னு தான் பதில் இருக்கு. எனக்கு தெரியல தாண்டி. ஐ லவ் யூ அயன். மாஸ்டர் செட் ஆகுமா? நான் எப்படி உங்களுக்கு? ஐ லவ் யூடி. ரீசன் கேட்காத, தெரியல. ஆனால் நீ ஏதோ என் சொன்னதுக்காக உனக்கு லவ் யூ சொல்கிறேன் நான் நினைக்காத. தெரிலடி, ஐ லவ் யூ. பிடிச்சிருக்குன்னு என்ன காரணம் சொல்லணும்னு தெரில, எனக்கு தெரில. நீ என்ன சொல்கிற மாஸ்டர்? நான் வின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பிகாஸ் அப்போ தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய ரொம்ப வலிக்கும் உடம்பெல்லாம். ஒன்று தான் தோணும், நான் என் ஜங்குக்க மாஸ்டர் நல்லா இருக்குடி, என் பேர் உன்னோட வாய்ஸில் வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. நீ பேர் இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக வின் பண்ணிவிட்டு எனக்கு சொந்தமாக கேட்குறேன். அது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்னை இன்னும் கஷ்டப்படுத்தி இன்னும் மூவ் பண்ண வைக்கணும்னு தோணுது. ஏண்டி, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்கும், தெரியல மாஸ்டர். சரி ஓகே ஒன்றும் இல்லை. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன்டி. முடிய வெட்டியிருக்கேன், இதோ அதை பண்ணு இதை பண்ணு, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். பத்தாத குறைக்கு அவ்வளோ லெஃப்ட் பண்ண வச்சுருக்கேன். பாய்ஸோட மசில்ஸ் மாதிரியும் மசில்ஸ் ஆக்கியிருக்கேன். தென் 6 பேக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ஆனால் உனக்கு என்ன பிடிக்குது. நான் உன்னை மாற்றிருக்கேன்டி. பொண்ணாக இருந்து உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தானே நீ என்ன சொல்லணும். தெரியல மாஸ்டர், பிடிக்கும். நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட அது சொல்லணும். நான் வெயிட்டிங் டி அந்த டேக்கு. ஸோ இப்படி தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக பர்ஃபார்மன்ஸும் நடக்குது. ஸோ வயனாவோட டென்ஷனாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பா. எல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஜியோனோட டீம் தான் வின் பண்ணுறாங்க இந்த இயர் சொல்லிட்டு. ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இங்கேருந்து வயன் தான் டக்குன்னு ஓடி வந்தது. ஜங்குக்கு அப்படி கட்டி பிடிச்சிக்கிறா. செக்கிங் பாரு. ஜெயிக்க வச்சிட்டலடி ஜங்குக்கா இங்கே பாரு ஜங்குக்கா. ஜெயிக்க வச்சிட்டல என்ன அசிங்கமாக தூக்கலாம் விடல. சொல்லணும்னு சொன்னியே சொல்லுடி. ஐ லவ் யூ ஜெக்கிமா, ஐ லவ் யூ. தெரியலடி, ஏஞ்சல் லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணு எல்லாமே மாற்றுவா. ஸ்டோரி அப்படியே தான் கேட்டிருக்கேன். எல்லாம் கதடாடி அப்படின்னு இருந்திருக்கேன். முன்னாடியே ஒரு பொண்ணை பார்க்குறேன்டி. ஐ லவ் யூ டூ ஜங்குக். ஐ லவ் யூ டூ. எல்லாமே என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா? என்ன வேணால் பண்ணுறேன்னு சொன்னால, கல்யாணம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் மந்த்லேயே நான் முடி வளரலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன். நெக்ஸ்ட் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பையன் மாதிரி இருந்தாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பொண்ணு மாதிரியா? யார் சொன்னா நீ பொண்ணு இல்லைன்னு? பொண்ணு தாண்டிடி, சும்மா பாய் மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் அண்ட் மசில்ஸ்லாம் கொஞ்சம் பில்ட் பண்ணிடுங்க அப்படின்லாம் பண்ணிட்டா
நீ பையன் ஆகிடுவியா? பையன் ஆகிடுவியாடி? இல்லை. அப்புறம் பொண்ணு மாதிரி எப்படி சொல்கிறிய? பொண்ணு தானே? ஆமாம். என்ன சிரிக்கிற? அது மேரேஜோட வைக்கும். அப்படியா? எங்கே இருக்குது? போ. இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை, நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்ற. சரி, வெயிட் மினிட். அம்மா, நாளைக்கு நானும் என்ன கல்யாணம் பண்ணி போகிறோம். உன் சர்க்கிள் யாராவது சொல்லணும்னா சொல்கிறேம்மா, நான் ரெடி பண்ணிடுறேன். ப்ளீஸில் நான் சொல்லிடுறேன், சிம்பிளாக. ஓகே? உனக்கு என்ன இதுதான் ரெடி கேட்ட? அதுக்குன்னு டோப்பாக வைக்கணுமா? ஏன் டோப்பாலாம் வச்சிட்ருக்க? உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டு பிடிச்சிருக்கு? இவனா? இல்லை, நான் 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 என்னடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சரி, ஓகே, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வேணா பண்ணு. உனக்கு ஏர் வைக்கணும் கூட வச்சுக்கோ, சரியா? நானே ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். நீ என் லைஃப்பில் வந்த ஏஞ்சல் மாதிரி வேறு இருக்கணுமா? நீ ஏஞ்சல் தான், சரியா? மாஸ்டர், நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? மாஸ்டரா? ஜங்குக். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் தான். என் மேலே உனக்கு லவ் இருக்கனால தான் எவ்வளோ அப்படியாடி? உங்கள் மேலே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது மாஸ்டர். லவ் இருக்குது, ஆனால் லவ்வை விட நிறைய மரியாதை இருக்குது மாஸ்டர். அதுக்காக தான். அப்படியா? நல்லா இருக்கு கேட்க. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு மாஸ்டர். ஓகேடா, ஐ திங்க் இந்த ஒன் ஷாட் ஒரு ஸ்வீட்டாக ஒரு மாதிரி லவபலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னென்ன கமெண்ட் சொல்லுங்கள், நான் கமெண்ட் கண்டிப்பாக பார்ப்பேன். ஓகே, ஸ்டே ஃபன், ஸ்டே ஹெல்த்தி. பாய்.